போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் காஞ்சிவல்லுவன் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம அன்றாட டெய்லி 50 பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? டெய்லி 50 ஃபேக்ட்ஸ் பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அதை பற்றிய ஒரு 50 தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாளையக்காரர் கிளர்ச்சி பகுதி 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கிலேயர்களின் நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை தெரிவித்த பாளையக்காரர் யார்? பாளையக்காரர்கள் முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தவர் யார்? பூலித்தேவர். நெற்கட்டும் சேவல் பாளையத்தை ஆண்டு வந்த பூலித்தேவர். சரிங்களா? இரண்டாவது பாருங்க, பாளையக்காரர் என்னும் சொல் யாரை குறிக்கிறது? இது ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல யார் பாளையக்காரர் அப்படின்ற குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாளையக்காரர் என்பது ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு சின்ன அரசு, அதாவது ஃபிடியூட்டரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சார்பு அரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல பாளையக்காரர்னு குறிக்கும். மூணாவது கொஸ்டின் பாருங்க, பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அல்லது நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. காக்கத்திய அரசர். சரிங்களா? காக்கத்திய அரசர், வாராங்கல்லை ஆண்ட காக்கத்திய அரசர் 2ஆம் பிரதாபர் உத்தரதேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த பாளையக்காரர் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சரி, இன்கேஸ் கொஸ்டின் கேட்கறாங்க, தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் சொல்லக்கூடியவர். விஜயநகர பேரரசின் போது இவர் வந்திருப்பார். விஸ்வநாத நாயக்கர். இவருடைய அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா தளவாய், இவர் தாண்டவராயனார். 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு என்ன? 1529. விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? அரியநாதர். சரிங்களா? அரியநாதரும் விஸ்வநாத நாயக்கர் இருவரும் சேர்ந்துதான் பாளையக்காரர் முறையை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தமிழகத்தில் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்தன? பாளையங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சிறு பகுதி. அப்ப மொத்தம் ஒட்டுமொத்தமாக பாளையங்கள் எத்தனை பிரிக்கப்பட்டிருந்தன? ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. மொத்தம் 72 பாளையங்கள் பிரிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, கர்னல் ஹெரான் தலைமையிலான படையை கொண்டு 1755ஆம் ஆண்டு மதுரையை கைப்பற்றியவர் யார்? மாஃபூஸ் கான். ஆற்காடு நவாபுடைய சகோதரரான மாஃபூஸ் கான் இவர்கள் கைப்பற்றியிருப்பார். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்ட 3 பத்தானிய அதிகாரிகள் யார்? லாஸ்ட் இயர் 2023ல எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக்னு சொல்லக்கூடியவர். சரி, அது 3 பேர். ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? பூலித்தேவர். சரியா? நெற்கட்டும் சேவை இவர் வந்து பூலித்தேவர். இவர் என்ன பண்ணிருப்பாரு? சாத்தூர், ஊற்றுவலை, அப்புறம் பாத்தீங்கன்னா சாத்தூர், ஊற்றுமலை, நடுவக்குறிச்சி, ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சேர்த்து பாளையக்கார கூட்டமைப்பு உருவாக்கி இருப்பாரு. களக்காடு போர் யாருக்கும் இடையே நடைபெற்றது? களக்காடு போர் பூலித்தேவர் மற்றும் மாஃபூஸ் கானுக்கு இடையே நடந்தது. அப்ப இதை வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா பூலித்தேவரை வின் பண்ணிருப்பாரு. சரிங்களா? திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு 2000 வீரர்கள் கொடுத்திருப்பாங்க. அதை கொண்டு பூலித்தேவர் மாஃபூஸ் கானை தோற்கடித்திருப்பார். பூலித்தேவரின் முக்கியமான 3 கோட்டைகள் எவை? ஜனவரி மாசம் 23ஆம் தேதி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜனவரி 29 லாஸ்ட் இயர்ல அந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இவரு பூலித்தேவருக்கு சொந்தமான எந்த கோட்டையை கைப்பற்றவில்லை அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. கொடுத்து என்ன பண்ணிருந்தாங்க? நெற்கட்டும் தேவல், வாசுதேவ நல்லூர் மற்றும் பனையூர் கொடுத்து கூட இது கொடுத்திருந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட சிவகிரி அது கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? பூலித்தேவர் கைப்பற்றிய அவருடைய சொந்தமான கோட்டைகள், மொத்த கோட்டைகள் 3: நெற்கட்டும் சேவல், வாசுதேவ நல்லூர் மற்றும் பனையூர். பூலித்தேவருடன் நெற்கட்டும் சேவலில் போரிட்டவர் யார்? யூசுப் கான் என்று அழைக்கப்பட்ட மருதநாயகம். அவருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கான் சாஹிப். சரிங்களா? மருதநாயகம் 1761ஆம் ஆண்டு நெற்கட்டும் சேவலில் சண்டை போட்டிருப்பாங்க. யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்ன? 1764. இது கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. யூசுப் கான் நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்பட்டு ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் 1764ஆம் ஆண்டு. அப்ப அவர் இறந்துறாரு இல்லையா? அப்ப இறந்த பின்னாடி அவர் கைப்பற்றிய நெற்கட்டும் சேவல் கோட்டையை மீண்டும் பூலித்தேவர் ரீகேப்சர் பண்ணிக்கிறார். சரிங்களா? அதான் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, 1767ஆம் ஆண்டு 1767 நடைபெற்ற போரில் பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? எந்த ஆங்கிலேய அதிகாரி? கேப்டன் கேம்ப்பெல் சொல்லக்கூடியவர். எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று பூலித்தேவரிடம் கூறியவர் யார்? ஒண்டி வீரன். இவரை பத்தின ஒரு நண்பர், பூலித்தேவருடைய நண்பர் என்ன பண்றார்? போர் சண்டை போடும்போது கைகளை இழந்து விடுகிறார். அப்ப கைகளை இழந்து விட்டார் என்ன சொல்றாரு? எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு எனக்கு இந்த என்னுடைய கை போனது எனக்கு கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒண்டி வீரன். ராமநாதபுரத்தை சேர்ந்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு என்ன? 1730. வீரமக வேலுநாச்சியார் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். காளையார் கோவில் போர் 1772ஆம் போர் முத்துவடுகநாதரை தோற்கடித்தவர் யார்? ஆற்காடு நவாப் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் பேங்ஜோர் இருவரும் இணைந்து காளையார் கோவிலை கைப்பற்றினாங்க 1772ல. அப்ப 8 ஆண்டுகள் மறைஞ்சிருப்பாங்க இல்லையா வேலுநாச்சியார்? அதை கேட்டிருப்பாங்க. வேலுநாச்சியார் யாருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் வாழ்ந்து வந்தார்? திண்டுக்கல்
கோபால நாயக்கர் சொல்லக்கூடியவர். இவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டு காலம் வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தார். பொதுவாக தளவாய் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, தளவாய் என்பது என்னை குறிக்கும்? ராணுவ தலைவரை குறிக்கக்கூடிய ஒரு பதவி. சரிங்களா? வேலுநாச்சியின் தளவாய் யார்? வேலுநாச்சியாருக்கு தலைவராக இருந்தவர், அவர் ராணுவ அமைச்சராக இருந்து செயல்பட்டவர் தாண்டவராயனார். சரிங்களா? ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டை படை தளபதி யார்? சையது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த 8 ஆண்டுகள் மறைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, மீண்டும் சிவகங்கையை மீட்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை இருக்கும். அப்ப வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைதர் அலிக்கு உருது மொழியில் லெட்டர் எழுதுறாங்க. ஆமா இல்லையா? அந்த உருது மொழி லெட்டர் எழுதுறது யாருன்னு கேட்டீங்கன்னா தாண்டவராயனார். அந்த லெட்டர் கொண்டு போய் சேர்ந்த பின்னாடி ஹைதர் அலி 5000 வீரர்களை கொடுப்பதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார். அப்ப அந்த ஒப்புதல் கொடுத்தாலும் அதை சாங்ஷன் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கலின் கோட்டைப்படை தலைவரான சையது. சரிங்களா? திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? அந்த பாளையக்கார கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைவராக இருந்தார். விருபாட்சியின் பாளையக்காரராக இருந்தவர் யார்? அதுவும் கோபால நாயக்கர் தான். சரிங்களா? மணப்பாறையில் பாளையக்காரராக இருந்தவர் யார்? லட்சுமி நாயக்கர். தேவதானப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி பாளையத்திற்கு பாளையக்காரர் பூஜை நாயக்கர். சரிங்களா? கோயம்புத்தூரை மையமாக கொண்டு ஆனைமலையில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பாளையக்காரர் யார்? கோபால நாயக்கர் தான் சண்டை போட்டிருப்பாரு. வேலுநாச்சியார் யாருடைய உதவியோடு சிவகங்கை கைப்பற்றினார்? ஹைதர் அலி மற்றும் கோபால நாயக்கர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. வேலுநாச்சியார் 1880ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற அவருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உடையாள் உணவு சொல்லாமல் இருந்திருப்பாங்க, குயிலி சூசைட் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்திருப்பார் கோபால நாயக்கர். ஹைதர் அலி படையை கொடுத்திருப்பார். படையை வழிநடத்தக்கூடிய பணியை மருது சகோதரர்கள் செஞ்சிருப்பாங்க. சோ அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. முக்கியமான பர்சன்ஸ் 2 பேர் நம்ம கருதலாம். வேலுநாச்சியார் யாருடைய உதவியுடன் முடிசூட்டி கொண்டார்? மருது சகோதரர்கள் படை முன்னணி வழிநடத்தி 1880ஆம் ஆண்டு வின் பண்றது ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? வேலுநாச்சியார் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தியவர் யார்? நான் சொல்ல உடையாள் படைப்பிரிவை குயிலி வேலுநாச்சியாருடைய தோழி குயிலி வழி நடத்தினார். டிஎன்பிஎஸ்சியில் இப்போ மார்ச் மாசம் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷாரின் அனைத்து தளவாடங்களும் வைக்கப்பட்டிருந்த ஆயுத கிடங்கில் தற்கொலை படை தாக்குதல் நடத்தியவர் யார்? வேலுநாச்சியாரின் தோழியான குயிலி. வீரபாண்டிய கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவை தொகை எவ்வளவு? 3300 பகோடான்னு சொல்லுவாங்க. பகோடான்றது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க? விஜயநகர பேரரசு காலத்தில் பகோடான்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. கட்டபொம்மனிடம் வரி வசூல் செய்ய ராணுவத்தை அனுப்பியவர் யார்? அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் பாத்தீங்கன்னா பணத்தை நிலுவை வச்சிருக்கிறார். அப்ப நிலுவை வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவாரு? ஜாக்சன் துரை அனுப்புறதுக்கு பாக்குறாச்சு. ஜாக்சன் துரை தான் அவர் எதுக்கு ஆர்மி அனுப்புறதா சொல்லுவாரு. கட்டபொம்மனின் அமைச்சர் பேர் என்ன? சிவசுப்பிரமணியனார். நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாக்சன் துரைக்கு மாற்றாக நியமிக்கப்பட்ட ஆங்கிலேய கலெக்டர் யார்? இதுவும் கேட்டாங்க. SR லூஷிங்டன் சொல்லக்கூடியவர். இது நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. கட்டபொம்மனுக்கு வழங்கப்பட்ட வரிச்சலுகை எவ்வளவு? 1080 பகோடாக்கள். சரிங்களா? தென்னிந்திய பாளையக்காரர் கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? சிவகங்கையின் மருது சகோதரர்கள், பெரிய மருது மற்றும் சின்ன மருது. திருச்சிராப்பள்ளி அறிக்கை ரொம்ப முக்கியமானது. திருச்சி ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க இல்லையா? 1801ஆம் ஆண்டு செஞ்சிருப்பாங்க. மருது சகோதரர்கள் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் கோவில் வாசல், அப்புறம் ஹைதர் அலி சொந்தமான கோட்டைகள், அந்த கோட்டையில் என்ன பண்ணிருப்பாங்க? அரைக்கோள் விடுத்திருப்பாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒன்று சேருங்கன்னு சொல்லி. கட்டபொம்மன் யாருடன் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்? மருது சகோதரர்களுடன் சேர்ந்து எதிர்த்தார். முதல் கட்டமாக சிவகிரி மீது அட்டாக் பண்ணார். அது அவருக்கு வினையாக அமைந்தது. கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றியவர் யார்? மேஜர் பானர்மேன். அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்றாரா? மருது சகோதரர்களுடன் இணைந்து என்ன பண்ணுவார்னா சிவகிரி மீது போர் தொடுக்கிறார். ஆல்ரெடி சிவகிரி இதுல இருந்திருக்கும். வெல்லஸ்லி, லார்ட் வெல்லஸ்லி சப்சிடரி அலைன்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா? துணைப்படை கொள்கை. அப்ப சிவகிரி பாளையத்தை அட்டாக் பண்ண காரணத்தினால் அவர் என்ன பண்றாரு? வெல்லஸ்லி என்ன பண்றாருன்னா இருக்கக்கூடிய படைகளை ஒன்று திரட்டி பேனர்மேன் தலைமையில் அனுப்புகிறார். அப்ப மேஜர் பேனர்மேன் என்ன பண்றாரு? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றுகிறார். கட்டபொம்மனை சரணடையுமாறு ராமலிங்கரை தூது அனுப்பியவர் யார்? அவரும் மேஜர் பேனர்மேன் தான். அப்ப ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா சரணடையுமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. அவர் என்ன பண்றாரு? ஒரு 4 நாட்கள் கழிச்சு சரண்டர் ஆகணும்னு சொல்றாரு கட்டபொம்மன். ஆனா பிற்காலத்தில் மாத்தி சொல்றாரு. சோ அதனால தூது அனுப்பியிருப்பாங்க. மே 1899 திருநெல்வேலியை தாக்க மேஜர் பேனர்மேன் தலைமையில் படைகளை அனுப்பியவர் யார்? நம்ம சொன்னீங்க படைகளை யார் அனுப்பியிருப்பாங்க? வெல்லஸ்லி பிரபு, துணைப்படை கொள்கை திட்டத்தின் தலைவர் லார்ட் வெல்லஸ்லி. கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் அடிக்கடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. கல்லர்பட்டி. சரிங்களா? சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? நாகலாபுரம், செப்டம்பர் 13, 1899. பொதுவாக போட்டித் தேர்வுல பாத்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா? அந்த கொல்லப்பட்ட இடங்களை மேட்ச்ல கொடுத்து எந்த இடம் யாருன்னு சொல்லி அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுல பார்த்து வச்சுக்கோங்க நாகலாபுரம். இந்த நாகலாபுரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயநகர பேரரசர் முக்கியமான அரசர் கிருஷ்ணதேவராயர் உருவாக்கிய நகரம் இந்த நாகலாபுரம் சொல்லக்கூடிய ஒரு நகரம். அவர் இந்த பேர்ல உருவாக்கி இருப்பார். சரிங்களா? சாரி. அடுத்து பாருங்க, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கயத்தாறுன்னு சொல்லக்கூடிய இடம்
அக்டோபர் 16 1899 ஆண்டு. பெரிய மருது என்று அழைக்கப்பட்டவர் யார்? வெள்ளமருது. சரி, அவர் வந்து பெரிய மருது என்று அழைக்கப்பட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் மறைந்திருந்த காடு எது? களப்பூர் காடு. நம்ம அங்க பார்த்தா கல்லர்பட்டின்னு பார்த்தோம். இவருடைய அமைச்சர் வந்து கல்லர்பட்டியில் பிடிபட்டார். களப்பூர் காட்டில் இவர் தங்கியிருந்தார். புதுக்கோட்டை அரசரும் எட்டயபுர அரசரும் காட்டி கொடுத்து இவர் என்ன பண்ணுவாரு? மாட்டிக்கிறாரு. கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்தை சார்ந்தவர்? பாஞ்சாலங்குறிச்சி. அது வந்து ஒரு தெலுங்கு பாளையம். பொதுவாக நம்ம பார்த்தோம் இல்லையா, பாளையங்கள் மொத்தம் 72 பாளையங்கள் பிரிக்கப்பட்டது. அப்ப அந்த 72 பாளையங்களும் ஒரு நிர்வாக ரீதியாக என்ன பண்றாங்க? இரண்டா பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கு பாளையம் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தெலுங்கு பாளையம் என்று அழைக்கப்பட்டது. மேற்கு பாளையமானது மறவர் பாளையம் என்று அழைக்கப்பட்டது. அந்த மறவர் பாளையத்தில் முக்கியமானது நெற்கட்டும் சேவல் இருக்கு இல்லையா, நெற்கட்டும் சேவல் அதுல வரும். கிழக்கு பாளையத்தில் முக்கியமானது பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செஞ்சிருப்பார். சரி, அப்ப இதே போல அடுத்த ஒரு முக்கியமான டாபிக்ல ஒரு டெய்லி 50 ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.